ஓம் நம சிவாய. விஸ்வகர்மா தந்த சிவலிங்கங்கள். பிரம்மதேவர் அவருடைய சத்தியலோகம் சென்றார். முனிவர்களை அழைத்தார். அவர்களை பார்த்து நகைத்த வண்ணம், முனிவர்களே, உங்களுக்கு இஷ்டகாரிய சித்தியும் இன்னும் அநேக நன்மைகளும் உண்டாக வேண்டுமென்றால் என்னுடன் சேர்ந்து திருப்பார்கடலுக்கு வாருங்கள். நான் தத்துவ ரகசியத்தை நன்றாக விசாரித்திருக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவருடன் சென்று விஷ்ணு பகவான் வீற்றிருக்கும் க்ஷீராப்பதியை அடைந்து திருமாலை வணங்கி, பரந்தாமா, ஜெகநாதா, பக்தப்பிரியா, லக்ஷ்மி நாயகா, அபயம் கொடுத்து அனுகிரகிப்போன், மேகவர்ணா, சதுர்புஜங்களை உடையாய், பீதாம்பரதாரா, சங்க சக்கர கதை பத்மங்களை அளித்தோய், புருஷோத்தமா, புண்டரீகாக்ஷா, கௌஸ்துவபானா, இடர்பட்டவர்களுக்கு ரக்ஷண்யம் அளிப்பவன் நீதான். ஆதலால் எங்கள் விஷயத்திலும் அபயம் அளித்திட வேண்டும். சந்தோஷத்துடன் பிரசன்னமாக வேண்டும். ஜெய ஜெய வென்று துதித்தார்கள். அதனால் மனங்குளிர்ந்த கார்மேக வர்ணர் அவருடைய நிஜ வடிவம் எடுத்து அவர்கள் முன்னால் தோற்றம் அளித்தார். அதை கண்டு தேவர்கள் மெய் சிலிர்த்தனர். அவர்களை திருமால் நோக்கி, தேவர்களே, நீங்கள் என்னை நாடி வந்த நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு பிரம்மதேவர், வைகுந்தவாசா, உம் குளுமையான கிருபையால் சகல துன்பங்களும் ஒழிந்தன. ஆனாலும் அனைவருக்கும் இதமுண்டாகும்படி ஒன்று உம்மிடம் கேட்க விரும்புகிறோம். நாள்தோறும் எவரை சேவித்தால் எல்லா துயரங்களும் நீங்கி நித்தியமான சுகம் கிடைக்கும்? நானும் இந்த இமையவர்களும் எவரை வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் பெறுவோம் என்று கேட்டார். அவரை விஷ்ணு பரமாத்மா புன்முறுவலோடு நோக்கி, பிரம்மனே, உனக்கு இதனை நான் ஆதியிலேயே அறிவித்திருக்கிறேன். நீ அதை கேட்டு அறிந்திருக்கிறாய். ஆயினும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். பிரம்மனே, பூஜிக்கத்தக்க பொருள் உனக்கு உடையதாயிருந்தும் என்னை கேட்கிறாய். சகல லோகத்திலும் சங்கரர் தானே பூஜிக்க வேண்டிய பதி. அவரன்றி பிறனொருவன் உண்டோ? இவ்வுண்மையை உனக்கும் எனக்கும் முன்பொரு சமயம் சிவபெருமானே சொல்லி இருக்கிறார். அதற்கு திருஷ்டாந்தமாக தாரகாசுர திரிபுராதிகளை சிவபக்தியிலிருந்து மறக்கச் செய்து என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயா ரூபிகளின் மயக்கத்தில் கட்டுண்டு அவ்வசுரர்கள் மாண்டு போனதையும் நீ அறிவாயல்லவா? ஆகையால் தேவர்களான நீங்கள் விரும்பும் நித்தியமான சுகத்தை அடைய அதிபக்தி சிரவணத்தோடு சிவலிங்க ஸ்வரூபியான சிவபெருமானை பூஜை செய்து வாருங்கள். நானும் சாட்சாத் சிவபெருமானை பூஜித்து வருவதால் தான் இப்படி உங்கள் தோத்திரங்களுக்கெல்லாம் உரியவனாக இருக்கின்றேனே அன்றி மற்றபடி அல்ல. உலகில் எந்த பொருளையும் சிவலிங்க ரூபமாக செய்தால் அதில் சிவபெருமான் தோற்றம் அளிக்கிறார். ஆகையால் இஷ்ட சித்தியை அடைய விரும்பும் யாவரும் சிவலிங்கார்ச்சனை செய்ய வேண்டும். தேவர்களும் தைத்தியர்களும் தானவரும் நாமும் எல்லோரும் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டியவர்களே. பிரம்மனே, நீர் இதை அறிந்திருந்து மறந்ததும் ஏனோ? நீ இனிமேலாவது எவ்வகையிலாவது சிவலிங்க பூஜை செய்து வர வேண்டும். எந்த காலத்திலும் சிவ தியானத்திலேயே மூழ்கி இருக்க வேண்டும். எப்பொழுது சிவ தியானத்தை மறக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு இடையூறு நெருங்கும். அதுவே அதர்மம் ஆகும். அதுவே விக்ன காலம். அதுவே மூடத்தனம். சிவபக்தி எவருக்குண்டோ, சிவஸ்மரணை எவர் செய்வாரோ அவர்கள் துயரங்களின்றி வாழ்வார்கள். மனோகரமான வீடுகள், பலவிதமான ஆபரணங்கள், சுந்தர அழகான பெண்கள், போதுமென்ற அளவு தனம், புத்திர பாக்கிய சந்ததி, தேக ஆரோக்கியம், பலவித சீனி சீனாம்பரங்கள், ரதகஜ துரகம் முதலான வாகனங்கள், பெரும் புகழ், ஸ்வர்க்கபோகம், தீர்காயுள், நல்ல சிநேகிதர்கள், முக்தி பலம் முதலானவற்றை விரும்புகிறவர்கள் எப்போதும் சிவபகவானை சிவலிங்க மூர்த்தத்தினால் பூஜிக்க வேண்டும். பக்தியுடன் சிவலிங்க பூஜை செய்கிறவன் புண்ணிய கருமங்களை செய்ய நேரிடுமேயன்றி பாவத்தால் பீடிக்கப்பட மாட்டான் என்று மகாவிஷ்ணு விவரித்தார்.
இம்மகா ஆலோசனையை கேட்டு கொண்டிருந்த தேவர்களும் முனிவர்களும் திருமாலை வணங்கி, நாங்கள் பூஜை செய்ய லிங்கம் கிடைக்காததால் இஷ்டகாமியங்களை எல்லாம் எங்களுக்கு கைகூட சிவலிங்கங்களை பிரசாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். விஷ்ணுவும் பிரம்மதேவரும் யோசித்து விஸ்வகர்மனை அழைத்து, இத்தேவர்களுக்கெல்லாம் அவரவர் கௌரவத்திற்கேற்றாற்போல் யோக்கியமான லிங்கங்களை செய்து கொடு என்று சொன்னார்கள். விஸ்வகர்மனும் அப்படியே அவர்களுக்கு லிங்கங்களை கொடுத்தான். இந்திரனுக்கு பதுமராக லிங்கத்தையும், குபேரனுக்கு ஸ்வர்ணலிங்கத்தையும், இயமனுக்கு கோமேதக லிங்கத்தையும், வருணனுக்கு நீலலிங்கத்தையும், விஷ்ணுவுக்கு இந்திரலிங்கத்தையும், பிரம்மனுக்கு ஸ்வர்ணலிங்கத்தையும், விஸ்வதேவர்களுக்கும் அட்டவசுக்களுக்கும் வெள்ளி லிங்கத்தையும், வாயுதேவனுக்கு பித்தளை லிங்கத்தையும், அஸ்வினி தேவர்களுக்கு பார்த்திவ லிங்கத்தையும், பிராமணர்களுக்கும் பிராமண ஸ்திரீகளுக்கும் ஸ்படிகலிங்கத்தையும், லக்குமி தேவிக்கு தாமிரலிங்கத்தையும், துவாதச ஆதித்தர்களுக்கும் சோமனுக்கும் முத்துலிங்கத்தையும் வழங்கினான். வஜ்ரலிங்கத்தை அக்னியும், சந்தனலிங்கத்தை மயனும், பவலலிங்கத்தை அனந்தன் முதலிய சர்ப்பராஜர்களும், கோமயலிங்கத்தை தைத்தியரும் ராட்சசரும், இரும்புலிங்கத்தை பைசாசங்களும், நவநீத லிங்கத்தை சசி முதலிய ஸ்திரீகளால் பூஜிக்கப்பட்ட பார்வதி தேவியும், தாருலிங்கத்தை நிருதியும், பஸ்மலிங்கத்தை யோகியும், மாவலிங்கத்தை சூரியன் மனைவியான சாயாதேவியும், ரத்தினலிங்கத்தை சரஸ்வதி தேவியும், தயிரால் செய்த லிங்கத்தை யக்ஷர்களும் பெறும்படி விஸ்வகர்மா கொடுத்தான். அவற்றை வாங்கிய தேவர்கள், முனிவர்கள், பிரம்மா, விஷ்ணு, யக்ஷர் முதலானவர்கள் தமது காரிய சித்தியின் பொருட்டு அந்த சிவலிங்கங்களை விதிப்படி அர்ச்சித்தார்கள். விஷ்ணு பகவான் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு பூஜா விதியை சொல்லி அருளினார். அவர்கள் ஆனந்தமுற்று தங்கள் வாசஸ்தானத்தை அடைந்தார்கள். விஷ்ணுமூர்த்தியும் அந்தர்த்தானம் ஆயினார். பிரம்மா சத்தியலோகம் அடைந்து முன்பு தன்னுடன் ஷிராப்திக்கு வராத தேவர்களுக்கும் சிவபூஜா விதியை முறைப்படி உபதேசித்தார். ஓம் நம சிவாய.